ஆத்ம வணக்கம். புத்தகம் பகவத்கீதை. பகவத்கீதையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்மளோட ஆத்மாவும் மனமும் பேசக்கூடிய ஒரு தன்மையை தான் அங்கே விரிவித்து சொல்லியிருக்காங்க. ஆத்மாவை கிருஷ்ணனாகவும் மனதை அர்ஜுனனாகவும் கருதி ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு தொகுப்பாக கொடுத்துருக்காங்க. அதாவது மனம் ஆசைப்படுறது, அதாவது மனம் மனிதனின் மனம் ஆசையினாலையும் எதிர்பார்ப்புனாலையும் விருப்பு வெறுப்புனாலையும் கால நேரத்தையெல்லாம் விரயம் பண்ணி செய்யக்கூடிய செயல்கள்னாலையும் ரொம்ப துன்பப்படுது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சரியாக சிந்திக்காதது, அதாவது அறியாமையை தான் இங்கே பகவத்கீதை சொல்லுது. அந்த அறியாமை எப்படிப்பட்டது அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனும் புரிஞ்சுக்கிறதில்ல, இயற்கையை பற்றி புரிஞ்சுக்கிறதில்ல. இயற்கையிலேருந்து வெளிவந்து, அதாவது இந்த பிரபஞ்சத்தோட அந்த இயற்கைத்தன்மையாகிய ஆன்மானா உயிர்த்தன்மையை மறந்து, தன்னோட உயிர்த்தன்மையை மறந்து எதெல்லாம் தேவையற்றதோ அதெல்லாம் செஞ்சு அது மூலிமா நமக்கு இது நல்லது கிடைக்கும், அது நல்லது கிடைக்கும் அப்படின்னு நினச்சி தவறான செயல்கள் மூலிமா, அறியாமையின் மூலிமா கஷ்டப்பட்டுட்டு இருக்க அந்த மனிதனோட ஆத்மாவுக்கு, மனிதனோட மனதிற்கு ஆத்மா ஒரு சில விஷயங்களை சொல்லுது. என்ன அப்படின்னா, அந்த ஆத்மா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அது என்னன்னு இப்போ பார்க்கலாம். கீதாச்சாரம். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கிறது, எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். உன்னுடையதை எதை இழந்தாய், எதற்காக அழுகிறாய், எதை நீ கொண்டு வந்தாய் அதை நீ இழப்பதற்கு, எதை நீ படைத்திருந்தாய் அது வீணாவதற்கு, எதை நீ எடுத்துக்கொண்டாயோ அது இங்கிருந்தே எடுக்கப்பட்டது, எதை கொடுத்தாயோ அது இங்கேயே கொடுக்கப்பட்டது, எது இன்று உன்னுடையதோ அது நாளை மற்றொருவருடையதாகிறது, மற்றொரு நாள் அது வேறொருவருடையதாகும். இதுவே உலக நியதியும் எனது படைப்பின் சாரமும் ஆகும். அதாவது பகவத்கீதையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது அப்படின்னா எல்லாமே நல்லா தானே நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மை என்ன அப்படின்னா, மனதோட குறிக்கோள் அப்படின்னா என்னென்னா, நமக்கு நல்லது மட்டும் நடக்கணும் அப்படின்னு நினைக்குது. உண்மையை சொல்லப்போனால் நமக்கு தேவையான நல்லதை நாம் இங்கே பண்ணும்போது அது பிறருக்கு கஷ்டமாக மாறக்கூடும். அந்த கர்ம பலன் நமக்கு திரும்பி வந்தே தீரும். அதாவது நம்ம செய்யக்கூடிய செயல் நமக்கு நன்மை அளித்தாலும் பிறருக்கு அது தீமை ஆச்சு அப்படின்னா அந்த தீமை மறுநாள் நமக்கு ஏற்படும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சைக்கிள் ஓட்டி பழகுறோம் அப்படின்னா, சைக்கிளில் ஓட்டி பழகும்போது மேலேயும் கீழே விழுந்து அது மூலிமா சைக்கிளை எப்படி நேர்மையாக கரெக்டாக ஓட்ட முடியும் அப்படின்னு நம்ம கற்றுக்குறோம். எப்படின்னா, கீழே விழுந்ததுக்கப்புறம் காயங்கள் ஏற்படுது, அந்த காயத்தினால எப்படி தெளிவாக ஓட்டணும், இந்த விழுகாமல் எப்படி ஓட்டணும் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்குறோம். அதே மாதிரி தான் உலக வாழ்க்கையும். நம்ம நிறைய தவறுகள் அனுபவத்தின் மூலிமா தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த தவறே செய்யாமல் எப்படி மனது வேலை செய்யணும் அப்படிங்கிறத சரிவர ஆன்மா நம்மளுக்கு புரிய வைக்குன்றதை தான் அவங்க சொல்கிறாங்க. அதாவது ஒரு நல்லது ஒரு கெட்டது அப்படிங்கிறது இயற்கைக்கு கிடையாது அப்படின்றாங்க. இயற்கை எப்போதுமே சமநிலையை தான் பார்க்கும். அதாவது இங்கே கல் எறியப்பட்டுச்சு அப்படின்னா நாளைக்கு நமக்கு நம்ம மேலே கல்லெறியக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். அதே மாதிரி இங்கே பூ பொழிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நாளைக்கு அதே மாதிரி அங்கே நம்ம பூ பொழிய வச்சோம் அப்படின்னா நாளைக்கு நமக்கு அதே மாதிரி பூ பொழியும். இது மாதிரி தான் இயற்கையோட கோட்பாடு. அதாவது ஒரு விதையை எடுத்து ஒரு மரம் நட்டு வைக்கிறோம் அப்படின்னா அந்த மரம் மாமரமாக இருந்தது அப்படின்னா மாமரம் முளைக்கும். அதே மாதிரி அந்த விதை வேப்ப மரமாக இருந்தது அப்படின்னா அது வேப்ப மரமாக தான் முளைக்கும். இதில் எந்த மாற்று கருத்தும் இருக்காது. ஏன்னா இயற்கையோட தத்துவமே அப்படி தான். எதை நம்ம கொடுக்குறோமோ அதை தான் நமக்கு திருப்பி கொடுக்கும். அந்த ஆன்ம சட்டமும் அப்படி தான். அதாவது உயிரின் தன்மையும் அதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கீதையில் சொல்லப்படுற ஒவ்வொரு உண்மையும் மகத்தான ஆன்மாவோட சாரமாக தான் இருக்கும். அதாவது இயற்கையோட தன்மையாக தான் இருக்கும். இயற்கையை நம்ம புரிஞ்சு வாழணும். அதே மாதிரி நமக்கு ஏன் கிடைக்கல, எதுக்கு கிடைக்கலன்னு வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது. இப்போ எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்குதுன்னா இதெல்லாமே ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதா அப்படின்னு கேட்டால் ஆமாம்.
இது எல்லாமே ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டது தான் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், நம்ம ஒரு வேலை செய்கிறோம்ல, இந்த நிகழ்காலத்தில் நம்ம ஒரு வேலை செய்கிறோம், எதிர்பார்ப்புகளோடு வேலை செய்கிறோம். அந்த எதிர்பார்ப்பு எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னா, நம்ம இந்த வேலையை கரெக்டாக செஞ்சால் தான் நாளைக்கு அந்த வேலை எப்படி, அதாவது ஒரு விதை விதைச்சா அந்த விதை முளைக்கும் நாளைக்கு மரமாக. ஆனால் விதையே விதைக்காமல் மரம் முளைக்கும்னு நினைக்கிறது தவறு தானே. அப்போ இங்கே நம்ம என்ன செய்கிறோமோ அது நாளைக்கு நமக்கு கிடைக்குன்றது தான் அவங்க சொல்கிறாங்க. முன்னாடியே நிர்ணயிக்கப்பட்டது. இதுக்கு முன்னாடி நம்ம செஞ்ச விஷயங்கள், வினைகள் எல்லாமே வந்து கவனமாக பக்குவமாக செஞ்சோம் அப்படின்னா நாளைக்கு அது முளைக்கும், நாளைக்கு நமக்கு தேவையானது கிடைக்கும். அதே மாதிரி தான் எல்லா நேரத்துலையும் நம்ம சரிவர இந்த காலத்தில், அதாவது நிகழ்காலத்தில் இருந்து செய்யக்கூடிய விஷயங்களை செஞ்சோம், அதாவது எதிர்பார்ப்பு இல்லாமல் செஞ்சோம் அப்படின்னா நாளைக்கு இறைவன் எதிர்பார்ப்பே இல்லாமல் கொடுப்பான். அதாவது நம்ம கேட்கணுன்னு அவசியமே இல்லை அப்படிங்கிறத தான் கீதை சொல்லுது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளோட இயற்கையோட சாரத்தின்படி வந்து எது நல்லது எது கெட்டதுன்னு இல்லாமல் சமநிலையாக அது சரிவர நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு எந்த தடங்களும் இருக்காது. நம்ம இன்றைக்கி செயல் செய்கிறோம் அப்படின்னா நாளைக்கு அதுக்கு பிரதிபலன் கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறது தான் அவங்க சொல்கிறாங்க. இன்னொரு விதத்துலேயும் நம்ம இங்கே இழந்தோம், உன்னுடையதை எதை இழந்தாய், எதற்காக அழுகிறாய். அப்போது இடையில நம்ம எதுவும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி அழுகிறதுக்கு காரணம் என்ன? இங்கேருந்து நம்ம வரும்போது ஒன்றுமே கொண்டு வரதில்லை, இங்கேருந்து போகும்போதும் நம்ம ஒன்றுமே கொண்டு போகிறதில்ல. பிறப்பிலிருந்து நம்ம யாருக்கிட்ட பிறந்திருக்கோம் அதுவும் நம்ம முடிவு பண்ணுறதில்ல. யாருக்கிட்ட வளர்ந்து பெரிய ஆளாகி நம்ம யாரை கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம முடிவு பண்ணுறதில்ல. அதே மாதிரி அந்தந்த காலத்துக்கும் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நமக்கு அது தானாக நடக்குது. அதே மாதிரி குழந்தையும் அப்படி தான். இந்த குழந்தை தான் நமக்கு பிறக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதே மாதிரி அந்த குழந்தை எப்படி வளரும்ன்றதையும் நம்ம தீர்மானிக்கவும் முடியாது. அதே மாதிரி அந்த குழந்தைக்கு என்ன குழந்தை பிறக்கும், அது எப்படி வாழுன்றதையும் நம்ம தீர்மானிக்க முடியாது. அதனால் இங்கே எதுக்கு நம்ம கஷ்டப்படணும், இங்கே கிடைக்கக்கூடிய எல்லாமே காலத்தின் நிர்ணயத்தின்படி தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சரணாகதியில் வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது அந்த வேலை தூய்மையாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தக்கபடி கூலி நமக்கு கிடைச்சே தீரும் அப்படிங்கிறத தான் கீதை சொல்லுது. இதுக்கு நம்ம அழுகணும்னு அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன கொண்டு வந்தோம் இங்கே நம்ம இழப்பதற்கு அப்படின்னு. இங்கே எதையுமே நம்ம வாங்கவும் இல்லை, எதையுமே நம்ம கொடுக்கவும் இல்லை. ஏன்னா எல்லாமே இங்கேருந்து கிடைக்கக்கூடிய விஷயந்தான். இந்த குழந்தை எல்லாருமே, எல்லா உயிர்களுமே இங்கேருந்து கிடைக்கக்கூடிய விஷயந்தானே தவிர்த்து நம்ம ஏதாவது எடுத்துகிட்டு வந்து தனிப்பட்ட முறையில் நம்மளோடதுன்னு சொல்லி இங்கே ஏதாவது கொடுக்குறோமா? இல்லை, இங்கேருந்து தான் எல்லாமே. இங்கே பழங்களாக இருக்கட்டும், காய்கறிகளாக இருக்கட்டும், பொருட்களாக இருக்கட்டும், எல்லாமே மனிதன்னா ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு இது என்னுடையது அப்படின்னு சொல்லிக்கிறானே தவிர இது எல்லாமே இயற்கை கொடுத்தது தான். நல்லா கொஞ்சம் நேரம் சிந்திச்சு பார்த்தோன்னா தெரியும். இப்போ ஒரு மரம் குச்சி எடுக்கிறோம் அப்படின்னா அந்த மரத்தை நம்ம வளர்த்தாலும் அதோட பராமரிப்பு இந்த பூமியில் தான் இருக்குது. அது எப்படின்னா, நம்ம அப்பப்போ தண்ணி தான் ஊற்றுறோம், அந்த தண்ணியும் இந்த இயற்கைக்கிட்ட இருந்து தான் வாங்கி ஊற்றுறோம். அதே மாதிரி இந்த காற்றும் இயற்கைக்கிட்ட இருந்து தான் வருது, அந்த நிலமும் இயற்கைக்கிட்ட இருந்து தான் வருது. இங்கே பராமரிப்பு நாம் செடி நட்டு தான் வைக்கிறோமே தவிர அதை நிலம்தான் பராமரிக்குது. காற்று, மழை, வெயில் எல்லாமே சேர்த்து இயற்கை தான் பராமரிக்குதே தவிர அந்த செடிக்குள்ளே இருக்கிற உயிர் தான் அதை பராமரிக்குதே தவிர நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பண்ண போகிறதில்ல. அதே மாதிரி தான் நம்ம அம்மா அப்பாவுக்கும் அப்படி தான். அவங்களோட உயிர் தான் அதை பராமரிக்குது. அதாவது அந்த ஆத்மா தான் அவங்கள பராமரிக்குது. அந்த ஆத்மா தான் நம்மளையும் பராமரிக்குது. அதை தனிப்பட்ட முறையில் நம்மளை கவனிச்சுக்கிறதும் அந்த ஆத்மா தான், இந்த இயற்கை தான். அப்படி இருக்கையில் யார் யாரை பராமரிக்கிறா, யாரை இது பண்ணிக்கிறா சொல்லுங்கள்? இங்கே எது இழக்க முடியும், எதை கொடுக்க முடியும், எதை எடுக்க முடியும், அது எல்லாத்தையுமே முடிவு பண்ணுறது அந்த ஆண்டவன் தான். அதாவது அந்த ஆத்மா தான், அதாவது அந்த இயற்கை தன்மை தான். நம்ம இங்கே என்னத்தை படைத்தோம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது நம்ம படைத்தோமா அப்படின்னு கேட்டால் இல்லை. எல்லாமே இங்கேருந்து தான் நம்ம எடுத்து கொடுத்தோம், இங்கேருந்து தான் திருப்பியும் கொடுக்க போகிறோம். அதை நம்ம அங்கேருந்து எடுக்கிறோம், திருப்பி கொடுக்குறோம், அவ்வளோதான் வித்தியாசம் நடக்குது. அதை நம்மக்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட போகுது. அந்த மாதிரி தான் நடக்குதே தவிர வேறு எதுவுமே இல்லை. அதைத்தான் இந்த கீதை வந்து நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஆத்மா வந்து என்றைக்குமே இந்த தன்மையில் தான் இருக்கும், அது கொடுக்கக்கூடிய தன்மையில் தான் இருக்கும். அது நம்ம உயிர் தன்மையாக இருக்குது. ஆனால் மனம், எண்ணங்கள் சார்ந்த மனம், அந்த எண்ணங்கள் ஒவ்வொரு ஆசைகளையும் மனதுக்குள்ளே விதைக்குது.
அது அந்த மனம் வந்து அதை எதிர்பார்ப்பாக நிர்ணயிக்குது. எப்படின்னா, மனம் வந்து ஒரு ஆசையை எதிர்பார்க்குது அப்படின்னா எப்படி இருக்குன்னா, மனம் ஒரு தன்மையில் இருக்குது. அந்த மனம் வந்து ஆசைகள் எண்ணத்தின் மூலிமா ஆசைகளை உற்பத்தி பண்ணுது. எனக்கு கார் வேணும், பங்களா வேணும், ஆசி வேணும், அந்தஸ்து வேணும், கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டிகளோட வாழணுன்ற ஒரு தன்மையை உருவாக்குது. அதை ஒரு எதிர்பார்ப்பாக கொண்டு வருது. எதிர்காலத்துக்கு கொண்டு போய் எனக்கு இப்படி கிடைக்கணுன்ற ஒரு எதிர்பார்ப்பாக கொண்டு வருது. அங்கே அது ஒரு விருப்பத்தையும் உருவாக்கிக்குது. அந்த விருப்பம் என்ன பண்ணுது அப்படின்னா, நாளடைவில் கிடைக்காம போச்சு அப்படின்னா அங்கே ஒரு வெறுப்பையும் உருவாக்கிக்குது. ஏன்டா என்னடா வாழ்க்கை அப்படின்னு சொல்லி. அந்த வெறுப்பை உருவாக்குனதுக்கப்புறம் என்ன ஆயிடுது அப்படின்னா, அந்த வெறுப்புலேயே கிடந்து காலத்தையும் நேரத்தையும் அந்த சிந்தனைக்குள்ளேயே உட்படுத்தி மனவேதனைக்குள்ளாகி, மனவேதனை வந்து உடல் வேதனையாக மாற்றப்பட்டு, உடல் வேதனை உயிர் வேதனையாக மாற்றப்பட்டு, நேர விரயம் கால விரயம் ஏற்பட்டு மரணத்தை தழுவுது. இதுதான் மனிதனோட இயல்பாக இருக்குது. ஆனால் கீதை சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மனமே அமைதி கொள், ஓம் சாந்தி. இதுதான். என்ன காரணம்னு கேட்டால், இது எதுவுமே நம்ம கொடுக்கறது கிடையாது, நம்ம எடுக்கிறதும் கிடையாது. எல்லாமே இங்கேருந்து கொடுக்கப்படுறது தான். அதை அமைதியாக நிகழ்காலத்திலிருந்து சரியான சரணாகதியில் வேலை செஞ்சு, சரணாகதியாக வாழ்ந்து, சரணாகதியாக சந்தோஷமாக இயற்கை தன்மையோடு கலக்கணும்.